அபிராமி அம்மனுக்கு ஒரு தடவை நம்ம பாடல் 27 வரைக்கும் 28 ஏற்கனவே பல பாடல்கள்ல அபிராமி அம்மனை அர்த்த நாரீஸ்வரரா அர்த்த ஈஸ்வர நாரியா தான் பார்த்து வழிபடுறதா நம்ம பார்க்கணும். ஏன்னா அதனுடைய பொருள் விளக்கம் எல்லாம் தான் அந்த சிவனும் சக்தியும் இணைந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக தான் அவர் ஒரு சிறந்த சக்தி உபாசகர், சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர். அப்படி இருந்தாலும் அவர் சக்தியை மட்டும் வழிபடாமல் சிவத்துடன் சேர்த்து வழிபட்டார். இதுதான் நமக்கு தெரியறது. இந்த பாடலும் அதே மாதிரி சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமான அர்த்த ஈஸ்வர நாரி ஸ்வரூபமாக ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகாக அந்த அர்த்த ஈஸ்வர நாரி ஸ்வரூபத்துக்கு ஒரு உதாரணத்தோட அந்த பாட்டை ஆரம்பிக்கிறார். அர்த்த ஈஸ்வர நாரி ஸ்வரூபத்தில் சிவனும் சக்தி ஒன்றாக இணைந்த ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத ரூபம், ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ரூபம். அதே மாதிரி சொல்லும் பொருளும், சொல்லுனா சரி வார்த்தை, பொருள்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தம். இப்போ ஒரு வார்த்தையும் அந்த அர்த்தத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து இருக்கு. இப்போ ஒரு வார்த்தைக்குள்ள ஒதுங்கி இருக்கிறது, ஆழம் உதவி இருப்பது அர்த்தம். ஒரு அர்த்தம் இல்லை, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு. இப்போ நான் அபிராமி அந்தாதிக்கு விளக்க உரை சொல்றேன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தத்தை வச்சு ஒரு அர்த்தம் இல்லை, பல அர்த்தங்களை வச்சு சொல்றோம்னா அந்த அர்த்தத்தை எங்கிருந்தோ திச்சு விட்டு வரோமா? இல்லை, வார்த்தைக்குள்ளேயே தான் இருக்கு. எப்படி பூமிக்குள்ள பல பொருள்கள் அதை எடுக்கிறோமா? இல்லை ஒரு உதயபொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவ எப்படி தோண்டி எடுத்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாளோ அது மாதிரி ஒரு வார்த்தைக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கு. அதை நாம அகழ்ந்து ஆராய்ந்து எடுக்கணும். அகழ்வாராய்ச்சின்னு தோண்டி எடுத்து கண்டுபிடிக்கணும். அதனால அர்த்தம் வேற எங்கிருந்தோ வரதில்லை, பொருள் சொல்லுக்குள்ளே தான் வருது. சொல்லும் பொருளும் ஒன்று. இப்போ இதே நம்ம ரிவர்ஸா பார்க்கணும். இப்போ நான் எடுத்துட்டேன், ஒரு வார்த்தையிலேருந்து அர்த்தம் வருதுன்னு சொன்னேன். இப்போ இன்னொரு விதமா சொல்லலாம், அந்த அர்த்தத்திலேருந்து தான் அந்த வார்த்தையே உண்டாகுது. ஏன்னாக்கா இப்போ நம்ம ஒரு கருத்து, இப்போ நம்ம பேசுறேன்னா ஒரு கருத்தை மையமா வச்சுட்டு ஒரு பாடல் குழுக்கா பார்த்து படிச்சுட்டு அதுக்கு என்ன மாதிரி இருக்காங்க, அதனுடைய பொருள் விளக்கம் எப்படி இருக்கும், எந்த கோணத்துல அபிராமி பண்றது எழுதியிருப்பாங்கன்னா யோசித்து அதனுடைய மைய கருத்து என்னன்னு நம்ம மனசுல வரவழைக்கணும். அதுக்கப்புறம் அந்த மைய கருத்தை நாம் பல பேரோட பகிர்ந்திருக்கும் பொழுது எந்த வார்த்தைகளை உபயோகித்து நாம் பேசினால் அது சுலபமாக சென்றடையுமோ, கேட்பவர்களை சுலபமாக சென்றடையுமோ, அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்களோ. அர்த்தம் அணக்கமாக கூடாது. ஒரு வார்த்தையை நம்ம தவறாக உபயோகிக்க அதோட அர்த்தம் வேற விதமாக புரிஞ்சு கொள்வார்கள். அதனால சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும், சுலபமாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த அர்த்தம் வார்த்தைகள் சிறப்புன்னு பார்த்து அந்த பொருளிலிருந்து அந்த வார்த்தையை உருவாக்கும். சொல்ல வேண்டிய கருத்து இருக்கு. இப்போ அந்த கருத்து நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ பல வாக்கியங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் மீனிங் அதில் பல வாக்கியங்கள் இருக்கு. இந்த பல வாக்கியங்களை கோர்த்து தான் நம்ம பொருளில் தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த ஒவ்வொரு வாக்கியத்திலையும் பல வார்த்தைகள் இருக்கு, பல சொற்கள் இருக்கு. அந்த சொற்களை நம்ம ஒரு பூக்களை மாலையா கொடுக்குறாங்க. அந்த சொற்களை கோர்த்து கொடுத்து தான் அந்த வாக்கியத்தை அமைக்கிறோம். இதெல்லாம் நம்ம அன்கான்சியஸா பண்றோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிச்சுலாம் பண்றது இல்லை. ஆனா இத்தனையும் நம்ம தாட் ப்ராசஸில் நடந்துட்டு இருக்கு. இப்போதான் நம்ம பேச முடியும், நம்ம சொல்றதை வெளியே போக முடியும், மற்றவா புரிஞ்சுக்கவும் முடியும். அதனால எந்த மையக்கருத்தை நம்ம பேசுறோமோ அதுக்கு தகுந்த வார்த்தைகளை ஒருக்கி எடுத்து மாலையாக கொடுத்து கொடுப்பதுதான் ஒரு சொற்பொழிவோ அல்ல பேச்சு. டே சம்பாஷணையே ஒருத்தர் கேட்குறான், இல்லை ஒரு கருத்தை சொல்கிறான். உங்களுக்கு அந்த கருத்து உடன்பாடோ இல்லை மறுப்போ இருக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உட்காந்து யோசிச்சு எல்லாம் தேடி ரிசர்ச் பண்ணி உடனே ரெஸ்பாண்ட் பண்ணு. ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஒரு பல வாக்கியங்கள்ல அமைச்சு சொல்கிறேன். எப்படி அந்த வாக்கியங்கள் வருதுன்னா பல வார்த்தைகளை போகுது. அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்போ அந்த சமயத்துக்கு நீங்கள் மனசில் என்ன தோன்றணும் அதை சொல்கிறேன். ஸோ இதுதான் வார்த்தைகள் நம்மளுடைய தாட் ப்ராசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை மையமாக வைத்து வார்த்தைகள் உருவாக்கப்படுகிறது.
அதனால எப்படி பின்னாலேருந்து பார்த்தாலும் பின்னாலேருந்து பார்த்தாலும் இந்த சொல்லும் பொருளும் ஒன்றை ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக புரியுது. அதனால சொல்லும் பொருளும் என அது போல சொல்லும் பொருளும் எவ்வாறு ஒன்றை பிரிக்க முடியாதோ அது போல இன்னொரு உதாரணம் சொல்றார். அம்பிகையே சொல்லி உதாரணம் என்னன்னா, நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளம் பூங்கொடியே. நடமாடும்னாக்கா நடனமாடும், நாட்டியமாடும், ஆனந்த தாண்டவமாடும், தில்லையை கூத்தாடும், தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி தில்லையை கூத்தாடக்கூடிய அற்புதமாக ஆனந்த நடனம் ஆடக்கூடிய உன்னுடைய துணைவரான சிவபெருமானுடன் ஈஸ்வரனுடன் புல்லும், இந்த ஈஸ்வரனுடன் புல்லும்னாக்கா ஒன்றிணைந்து இருக்கும், இணை பிரியாது இருக்கும். சிவசக்தி ஐக்கியப்படுவது சொல்றார். ஒன்றிணைந்திருக்கும், எப்பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும், அப்படி பல அர்த்தங்கள் சொல்லலாம். புல்லும் பரிமளம் பூங்கொடியே. பரிமளம்னா நறுமணம், நறுமணம் பூங்கொடினா நறுமண மலர்களை தாங்கி இருக்கக்கூடிய கொடியாக இருக்கவில்லை. இங்க அவ்வாறு பல விதத்துல வர்ணிக்கிறார். இந்த இடத்துல கொடின்னு சொன்னதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஒரு கொடி தானாக இருக்காது, அது படறதுக்கு ஒரு கொம்பு வேணும். அதனால அந்த கொம்புல படர்ந்த கொடியை பார்க்கும்போது அந்த கொடி வேற கொம்பு வேறன்னு தெரியாது. ஏன்னா படர்ந்து இருக்கும். நீங்க கேரளாவில் பெற்ற அந்த மிளகு கொடியை பார்த்தா தெரியும். மிளகு கொடி சுற்றி மரத்தோட அடிமரத்தோட சுற்றி இருக்கும். பார்த்தா வெறும் மிளகு மட்டும் தான் தெரியும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இணைந்து இருக்கும். அது மாதிரி தான் அர்த்த நாரியத்தை சொல்லுவோம், ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது. அந்த மாதிரி புல்லும் பரிமள பூங்கொடியேங்கிற வார்த்தை அதுக்காக தான் அம்பாளுக்கு பேசுறது. உன்னுடைய துணைவருடன் நீ புள்ளி, அதாவது இணைந்திருக்கக்கூடிய புல்லும் இணைந்திருக்கக்கூடிய கொடியாக இருப்பவளே. நீ புதுமலர் கால், புதுமலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல கோடி காட்டியிருக்கேன். புதுமலர்னா என்னென்ன? புதுமலர்னாக்கா புத்தம் புதிதாக வளர்ந்த மலர். அதாவது அது மட்டுமல்ல, வளர்ந்து பல மணி நேரம் ஆகி பின்பு பறிக்கப்பட்டதும் அல்ல, அது மலர்ந்த உடனே பறிக்க வேண்டியது, அதுதான் புதுமலர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பகவானுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு உகந்த மலர் புது மலர். மொட்டை வாங்கி அர்ச்சனை பண்ணக்கூடாது. அதே மாதிரி பூவை ரொம்ப நேரம் கழித்து செடியிலேருந்து பறித்து அப்புறம் அதை ஆனால் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அது நம்ம கூட சொல்லலை. இப்போ என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தர் அதை பறிக்கிறான், பறித்து அவள் மார்க்கெட்டில் ஹோல்சேல் விற்கிறான், அப்புறம் அந்த ரீட்டைலர் வாங்கி வச்சுருக்கா, அப்புறம் அங்கிட்டேருந்து இந்த பூக்காடு கொண்டு நம்ம வீட்டில் கொடுக்குறோம். அது நம்ம ஒரு வெள்ளிக்கிழமையான விலை ஜாஸ்தியாக புதன்கிழமையாக வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறோம். இந்த மாதிரிலாம் வச்சு தான் பண்ணுறோம். இது சிறப்பானது அல்ல, ஆனால் நம்ம காலத்தின் தோல் கட்டாயத்தினால நம்ம அதை பண்ணுறோம். புதுசாக பறித்து அப்படியே அர்ச்சனை பண்ணுறோம். அதுதான் சேந்தன் அமுதன் பண்ண பொன்னியின் செல்வன் பல பேர் தெரிஞ்சு சேந்தன் அமுதன் அவர் அவருடைய வேலையே அந்த நந்தவனத்திலேருந்து பூவை எடுத்து பகவானுக்கு கொடுக்கறது தான் அவருடைய வேலை. அந்த மாதிரி பறித்து பண்ணுறது தான் சிறப்பான. ஏன் அப்படின்னாக்கா காரணம் இருக்குது, ரெண்டு காரணம் இருக்குது. ஏன் புது மலர்ல தான் பகவானுக்கு சமர்ப்பிக்கணுங்கிறது ரெண்டு காரணம். ஒரு காரணம் மலர்ல தேன் இருக்கு, எல்லாரும் தெரியும். இப்போ மொட்டா இருக்கும் பொழுது கழிச்சு பண்ணாங்க, அந்த தேன் உள்ள இருக்கும். ஆனால் உள்ள இருக்கிற தேன் நம்ம எந்த மூர்த்திக்கு நம்ம அர்ச்சனை பண்றோமோ அந்த மூர்த்தி மேல அந்த தேனுடைய சிறு துளியாவது அது மேல படணும், தெளிக்கணும். ஸோ அதுக்கு உள்ள அந்த மொட்டா இருக்கும்போது எழுதி வெளியில் வராது தேன், அதனால அது உட்கார்ந்தது இல்லை. இப்போ மலர்ந்து பல மணி நேரம் செடியில இருந்துட்டு அப்புறம் நம்ம படிக்கிறோம்னாக்கா அந்த மலர்ந்த உடனே வண்டுகள்லாம் வந்துடும். எங்கடா பூ மலர்ந்ததுன்னா தேன் அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்குள்ள இந்த தேனை குடிக்கிறதுக்காக வண்டுகள் அந்த மலர் மேலாம் தேனெல்லாம் குடிக்கணும். இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று பல மணி நேரம் கழித்து நம்ம படித்தா அதில் தேனே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லை, கொஞ்சம் தேனை விட்டு வச்சிருக்காங்கன்னா அது எச்சில் தேன், வண்டு எச்சில். அதுக்காக வண்டு எச்சில் ஒரு திருக்குறள் பாட்டில் வரும். வண்டு எச்சில் எதெல்லாம் நம்ம விநாயகர் பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணணுமோ அந்த லிஸ்ட்டில் வண்டு எச்சில். வண்டு எச்சில்னா தேன் அர்த்தம். தேனை குறைக்கப்படுது. அதனால நேரம் கடந்து பறிக்கப்படும் மலரில் தேன் இல்லாமல் போகலாம், இருந்தாலும் எச்சில் தேனாக இருக்கும். அதை பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது சாத்தியம் இல்லை. அதனால புது மலர்னாக்கா அப்போதான் பூத்து மலர்ந்து இருக்குன்னா
வண்டு வந்து உட்காருவதற்கு அவகாசம் படிக்காமல் உடனே நாம் பறிக்க வேண்டும். பறித்தால் அதில் முழுக்க முழுக்க தேன் நிறைந்திருக்கும். அந்த தேனை வந்து தேனோட சேர்த்து அந்த மலரை அர்ச்சனை பண்ணும் பொழுது அது அந்த அது வந்து ரொம்ப லாகியமானது. பகவான் மேல நிறைய தேன் வந்து சிறப்பானது. இது முதல் காரணம் புது மலர் உபயோகம். இரண்டாவது காரணம் என்னன்னா மலருக்கு உண்டான இன்னொரு முக்கியமான குணம் வந்து அதோட வாசனை. இப்போ வந்து மொட்டா இருக்கு, நீங்க கண்டினியா பார்த்துட்டு மொட்டா இருக்கும்போது வாசனை இருக்கிற கொஞ்சமா இருக்கும், வாசனை இருக்காது. அது மலர்ந்த வாங்கினா முள்ளுன்னு வாசனை பிரமாதமா வரும். அது நீங்க வாங்கி வச்சிருக்க ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் அடுத்த நாள் பார்த்தா வாசனையா இருக்காது, வெறும் காயம் வரணும். அதனால புதுசா மலர்ந்த மலர்ல உறுதியான மனம் இருக்கும். மேக்சிமம் இது வந்து பர்ஃபியூம் அதில் தான் இருக்கும். அந்த மாதிரி மலரை தான் பறிச்சுக்கணும் பகவான் கட்டணும். அதனால புது மலர்ங்கிறது சிறப்பான மலர். அதனால அம்பிகையுடைய திருவடியை மலருக்கு ஒப்பிடும் பொழுது அது புது மலர் அப்படிங்கிறார். சிறப்பான மலரிலே சிறப்பான மலராகிய புது மலர். அதாவது புது மலர் தாள், தாள்னாக்கா திருவடிகள். உன்னுடைய புதிய புத்தம் புதிய மலர் போன்ற உன்னுடைய அழகிய மனம் மிக்க தேன் தேன் வந்து இனிமையை கொடுக்கக்கூடியது. அம்பிகையுடைய திருவடியை நாம் சரணடைந்தால் அது நமக்கு பலவித இன்பங்களை கொடுக்கக்கூடியது, இனிமையை கொடுக்கக்கூடியதுனால தேன் இருக்கக்கூடிய புது மலராக இருக்கணும், வாசம் இருக்கக்கூடிய புது மலராக இருக்கணும். அதனால அந்த மாதிரியான மலரை மலர் போன்ற திருவடியை புது மலர்ந்தால் அந்த பாலை அல்லும் மகளும் தொழும் அவர்க்கே. அல்ல தெரியும், அல்ல இரவு இருட்டு. அல்லா திருக்குறள் பாட்டு அல்லில் நேரும் இன்னது போலே அல்லதாகிய உடல் மாயை பாட்டு அல் நேரும் மின்னது போல. இரவை தோன்றக்கூடிய மின்னல் போல. பகல்ல மின்னல் தோன்றதான் தோன்றும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அதனால் கண்ணுக்கு தெரியக்கூடிய மின்னல் வந்து இரவில் தோன்றக்கூடிய மின்னல். அந்த மாதிரி இரவில் தோன்றக்கூடிய மின்னல் போல அல்லதாகிய உடல் மாயை. இந்த உடம்பு நம்ம வந்து பார்க்கணும், கண்ணுக்கு தெரியறதுன்னு நினைக்கிறோம். ஆனா மின்னல் வந்து இருக்கா, சாஸ்வதமா இருக்கா, தோன்றி மறைஞ்சிடும் ஒரு செகண்ட்ல. அது மாதிரி இந்த உடம்பு பூமியில பறக்கிறது, பறந்து வளர்ந்து எல்லாம் இருக்கும். ஆனா இது சாஸ்வதமா இருக்கா, அவள் குதிச்சு எப்படி 50 வருஷமா 100 வருஷமா இருந்துட்டு போயிட்டு உடம்பு விட்டுட்டு, ஆனா உடம்புல இருக்கிற ஆன்மா தொடர்ச்சியா இருக்கு. அதனால தொடர்ச்சி இல்லாத நிலை இல்லாத மாய தோற்றமான இந்த உடம்பு அப்படின்னு சொல்றது. மின்னல் எப்படி மாய தோற்றமோ அது மாதிரி உடம்பும் மாய தோற்றம், சாஸ்வதம் இல்லாதது, உண்மை இல்லாதது, உண்மையானது ஆன்மா அப்படின்னு அந்த பாட்டில் சொல்றாங்க. அதனால அல்லும்னு எனக்கு ஞாபகம் வந்து அல்லும் அவர்கள் இதில் இன்னொரு அழகான பாரதியார் பாட்டு வந்துருக்காங்க. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பன மாயைகளும் வெறும் தோற்ற மயக்கங்களும். இதே அர்த்தத்தில் தான் அருணகிரிநாதர் பாட்டு, அதே அர்த்தத்தில் தான் பாரதியார் பாடலாக பாடியிருக்காங்க. நீங்கள்லாம் வெறும் சொப்பனம் தானா, உண்மையான வெறும் தோற்ற மயக்கங்கள் தாங்கன்னா உண்மையானது இல்லை. நம்ம நிற்பது வேணா நம்மளும் அதில் அடக்கம், பறப்பது வேணா பறவைகள், எல்லா உயிரினங்களையும் சொல்லி இது எல்லாமே வெறும் மாய தோற்றங்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அத்வைதத்தில் சொல்லி இந்த ஜகத்தே மாயையானது. இது வந்து அம்பிகையை பிரதிபலிப்பு. உடனே எப்படி இருக்குது, எப்போ வேணா ஒடுக்கும், அம்பிகைக்குள்ள ஒடுக்கும், திரும்ப உற்பத்தி ஆகும். பல தடவை இந்த கோணம் படைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச தத்துவங்கள் தான். அதனால இப்போ இந்த பாட்டுக்கு வரும் என்ன, அல்லும் பகலும் தொழும் அவருக்கு. அல்லும் பகலும்னா இரவும் பகலும் எந்நேரமும் எப்பொழுதும் இடைவிடாமல், அது நீர்களை 24/7, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், வாரத்துக்கு 7 நாளும் அம்பிகையே தொழக்கூடிய. அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே. அப்படி ஏகாரம் வருது. தொழும் அவர்க்கேனா அவர் தொழக்கூடிய அந்த அடியவர்களுக்கே, அந்த அடியவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். அந்த அடியவர்களுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும், அழியா அரசு. அரசுனா அரச பதவி, அழியா அரசுன்னு சொல்ற. அதனாலதான் சாதாரண அரச பதவி அல்ல. அது ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய பதவிகள் அது சாஸ்வதமானது இல்லை. ஒரு எதிரி நாட்டு மன்னன் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டான்னா உடனே கூட எழுதி பண்ணணும், யுத்தத்தில் கொண்டுட்டு அவன் ராஜாவாக இருப்பான். அப்புறம் இன்னொருத்த வந்து அவனை குறைச்சி விட்டாரு. எந்த அரச பதவியும் நிலையானது இல்லை. ஏன் தேவேந்திர பதவியை, தேவேந்திரன் வந்து தேவர்களுக்கு அரசன், அதுவே நிலையானது இல்லை. தேவேந்திரன்றது ஒரு பதவி தான். தேவேந்திரன் வந்து ரொம்ப கர்வமாக இருந்தப்போ அவனை வந்து பதவியிலேருந்து நீக்கி நகுஷன் ஒருத்தர் வந்து தேவேந்திரன் ஆகிறான். அந்த நகுஷன் ரொம்ப கர்வமாக இவர் அகஸ்தியப்படி இவரை காலால் உதச்சி கற்பா சக்கரன் அவர் பள்ளத்துக்கு தூக்கிட்டு போகும்போது சொன்னதுனால
அப்புறமா வந்து வந்துடும். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. தேவேந்திர பதவியும் அந்த அரசும் நிலையாட்டல்ல. அது மாதிரி அசுரர்கள் வந்து தேவாலோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சோடனே சூரபத்மன் வந்து தேவேந்திரனை பல வருஷம் சிறையில் அழைச்சிருக்காங்க. அப்புறம் முருகப்பெருமான் தான் வந்து அவர்கள் அசுரர்கள் அழைத்து இவர்களை சிறையிலிருந்து விடுவிச்சு திரும்ப அரச பதவியில் உட்கார வைக்கிறாங்க. அதனால அந்த அரச பதவி நிலையானதல்ல. ஆனால் இவ அழியா அரசுன்னு சொல்றாங்க. அது என்ன அரசு அப்படின்னாக்கா அம்பிகையின் மனோ சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதி, அதுதான் அழியாத அரசு. அப்படி அம்பாளுடைய மனசை ஒரு அடியவன் வந்து அம்பாளுடைய மனசையே ஆள்வதற்கு தகுதி பெறுகிறான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த அழியா அரசும் செல்லும் தவணையை அந்த அம்பாளுடைய மனசை ஆளக்கூடிய தகுதி வந்ததுன்னா அந்த அம்பிகை வந்து அவனை மோட்ச பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய, செல்லும்னாக்கா இட்டு செல்லக்கூடிய அல்லது அழைத்து செல்லக்கூடிய, எந்த எங்கு அழைத்து செல்லக்கூடியனாக்கா மோட்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய தவநெறி. எப்படி என்னென்ன வருதுன்னாக்கா அழியா அரசு வந்ததுனால அம்பாளுடைய அனுகிரகம், அவளுடைய மனோ சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த அனுகிரகம் கிடைத்ததுனால நம்மை மோட்சகதிக்கு இட்டு செல்லக்கூடிய அந்த தவநெறி நமக்கு சித்திக்கிறது. அதாவது தவநெறியிலிருந்து அம்பிகையே தியானித்துக் கொண்டிருந்தால் மோட்ச நிலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம். அந்த தவநெறி எப்படி அடையணும்னாக்கா அதுக்கு அம்பாளே நம்ம கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போனா அவளையே நினைச்சு தொழிலுக்கு இருக்கிறவளுக்கு அவள் வந்து மனோ சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதி கொடுத்து மோட்ச நிலையை அடைவதற்கு தேவையான தவநெறிக்கு அவளே எடுத்து செல்வாள் சொல்லிட்டு அதனோட பயனே அடுத்தே சொல்றாள். தவநெறியும் உடனே சிவலோகமும், சிவலோகம்னா முக்தி, முக்தி நிலை, அதாவது முக்தியை அறியக்கூடிய அந்த தன்மை, அந்த மனப்பக்குவத்தை அம்பிகை தருகிறாள். சிவலோகமும் சித்திக்குமே, சித்திக்கும்னா கிடைக்கப்பெறும், நிச்சயமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறாள். சித்தி நம்மளுக்கு தெரியும், அஷ்ட சித்தின்னு சொல்லுவோம். ஹனுமான் சாலிசாலே வரும் அஷ்ட சித்தி நவநிதிக்கே வாதா. அஷ்ட சித்திகள் 9 விதமான செல்வங்களையே கொடுப்பவன், அவனுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த வரத்தை அவனுக்கு வந்தது ஸ்ரீ ஜானகி மாதா. அது ஒரு சித்தினா அஷ்ட சித்திகள். அஷ்ட சித்திகள் என்னென்னு பார்க்கலாம். அஷ்ட சித்திகள் வந்து ஒரு வரிசையாக பேர் சொல்றேன். அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, அப்புறம் பிராப்தி, பிராகாமியம். பிராகாமியம் இது வரகாய பிரவேசம், பிராப்தம், அப்புறம் பிராப்தி, ஈஷத்துவம், வசித்துவம், ஈஷத்துவம், இப்படி 8. இது 2 நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வரைக்கும் அனிமா, லகிமா 2 சேர்ந்து அனிமான இந்த சித்தி அடைவது. சித்தி எப்படி வருதுன்னாக்கா தியானத்தில் இருந்து ஏற்கனவே குண்டலினி யோகம் பற்றி சொல்லியிருக்கேன். மூலாதாரத்தில் புரட்டிட்டு இருக்கிற குண்டலினி நம்ம தியானத்தினால தட்டி எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக பிரதிஷ்டானம், மணிப்பூரகம், அனகண்டம், விசுத்தி, ஆக்ஞானம் கொண்டு போகும்போது ஆக்ஞா சக்கரத்துக்கு குண்டலினி வந்த உடனே அஷ்ட சித்திகளும் அவளுக்கு கையில் கொண்டு வரும். அஷ்ட சித்திகள்னால அவள் பல காரியங்களை செய்ய முடியும். அந்த அஷ்ட சித்திகள் வந்தோன்னு நிறைய பேர் வந்து என்ன பண்றா, அதில் மயங்கி போயிடுறாங்க. பவரில் வந்து மயங்கி போய் அதுலேயே நின்றுடுறா. சித்திகளை உத்தியாச்சு நான் நிறைய செய்யணும், வீட்டுக்காக புகழை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி போயிடுறாங்க. அப்போ அவளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் வந்து அங்கேயே நின்று போயிடுது. அந்த சித்திகளை உபயோகிக்க குண்டலினி சக்தி கீழே திரும்ப இதுக்கு வந்துடும், மூலாதாரத்துக்கு வந்துடும். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து அஷ்ட சித்திகள் வேண்டாம் அப்படின்னு அதை வந்து அதை பற்றி தெரியும், அது வேண்டாம்னு அதை புறந்தள்ளிட்டு மீண்டும் தவநெறியில் எங்கிருந்தால் அவர்களுக்கு குண்டலினி சக்தியை மேலே பரஸ்பராக கொண்டு போன நிரந்தரமானது தான் ஜீவன முக்தி. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த உலக பொருள்கள் மேலேயும் நாட்டம் இருக்காது, இஷ்டம் இருக்காது. ஆனால் இந்த அஷ்டசித்தி வந்தவுடனே ஒரு சபலம் வந்து பண்றாங்க. அஷ்டசித்திக்கு மேலே ஏன் சபலம் வந்ததுன்னா அதனுடைய மகிமை என்னன்னு பார்க்கணும். அனிமா அனிமானாக்கா அனிமா சித்தி வரப்பட்டவன் தன்னுடைய உடலை அணுவை விட மிக சிறியதாக ஆக்கிக் கொள்ள முடியும். அதாவது ஒரு ஆட்டம் 1 மில்லியன் ஆட்டம் பண்ண முடியும். சப்பட்டாமிக் பார்ட்டிகல் சொல்றாங்க. இப்போ ரொம்ப சின்ன துகள் மாதிரி ஆகணும். இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு அனிமா சித்தி வந்ததுன்னா நான் காணாமல் போயிடுவேன்.
பிகம் இன்விசிபிள். அணுவே கண்ணுக்கு தெரியாது. அணுவோட முடிச்சுன்னா கண்ணுக்கே தெரியாது. இந்த ஆள் காணாம பார்க்கிறோம். ஆனால் இங்கே தான் இருப்பேன். ஆனால் அனிமல் சுற்றியே போயிட்டுனா இன்விசிபிள் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லகிமா. லகிமானா தன்னோட உடம்புடைய வெயிட்லெஸ்ஸாக பண்ணிக்கிறது. 0 weight, க்ளோஸ் டு 0, 0.000 அந்த மாதிரி எவ்வளோ 0 போட்டு கொண்டு வெயிட், இந்த மாதிரி வெயிட். இப்போ வந்து மாடர்ன் சயின்ஸ் சொல்கிறது லகிமா வெயிட்டை வந்து மினிமைஸ் பண்ணினாக்கா அந்த 0 பக்கத்தில் கொடுத்துருக்காக்கா அந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் அந்த 0 weight வரும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து கேன் ட்ராவல் ஸ்பேஸ் ஸ்பீட் எக்ஸீடிங் த ஸ்பீட் ஆஃப் லைட் செவரல் டைம்ஸ். லைட்டோட ஸ்பீடு எவ்வளோன்னு நான் சொல்லியிருக்கோம். 1,93,000 மைல்ஸ் பர் செகண்ட். இந்த பூமியினுடைய சுற்றளவு வந்து 24,000 மைல்ஸ் இருக்காங்க. அப்படின்னாக்கா அனிமா லகிமா சுற்றி கைவரம் பெற்றவர் தன்னுடைய உடம்பை இன்விசிபிள் ஆக்கிட்டு வெயிட்லெஸ் ஆக்கிட்டு அவள் வந்து இந்த ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணால் 1 செகண்டில் புனிங்கிறதுக்குள்ள இந்த உலகத்தை 8 தடவை உடம்பு முடியும். இந்த மாதிரி சக்தி இருக்குது. இது வந்து நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம பார்க்கணும். போகத்தை முதல்ல நாரதர்கள் ஆரம்பிக்கும். திருலோக செஞ்சாரி நினைச்ச மாதத்தில் தேவலோகத்தில் இருப்பார். அங்கே காணாமல் போயிடும். திருமாடலாம் காய்ப்பார். திடீர்னு காணாமல் போயிடுவார். பூமியில் வந்து ஒரு ராஜா முன்னாடி இருப்பார். அது பின்னாடி தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது அங்கே காணாமல் போனால் அது எனக்கு இப்போ நான் வந்து எனக்கு இந்த அனிமல் அதிகமாக இருந்ததுன்னா இது பேசிட்டு இருக்கேன். திடீர்னு நான் காணாமல் போயிட்டு அமெரிக்காவில் எங்கேயோ ரோட்டிங் நடந்துருக்கேன். அதே செகண்டில் 10,000 மைல் தானே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போக முடியும். ஒரு 8,000 மைல் ஒரு செகண்டில் போக முடியும்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போகணும். அந்த மாதிரி நாரதர் வந்து திருநாக செஞ்சாரா அந்த விஷயம் பண்ணிருக்காங்க. போகர் நினைச்ச மாத்திரத்தில் பாரத தேசத்துலேருந்து சைனாவிலேருந்து வந்திருக்காங்க. ஆதிசங்கர பகவத்பாதா அவர் வந்து 8 வயசுல தான் சன்னியாசம் வாங்கிட்டு அப்போ தான் கோவிந்த பகவத்பாதா உருவாடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சம்பதேசெல்லாம் வாங்கிட்டு தான் சஞ்சாரம் ஆரம்பிக்கிறார். ஆனால் 32 வயசுல உடம்பு விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த குறுகிய காலத்தில் 24 வருஷத்துல யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கார். எவ்வளவு நூல்களை எழுதியிருக்கார், சன்மாதங்களை உருவாக்கியிருக்கார், வடங்களை காப்பியிருக்கார். அதுக்கு முன்னாடி பாரத தேசம் ஃபுல்லாக நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் பல தடவை போய் பல பேரை வந்து ஜெயினர்கள் மொத்த சம்பளம் பௌத்தர்கள் அவர்களெல்லாம் முன்வாதம் பண்ணி எல்லாரையும் வெற்றி பெற்று சனாதன தர்மமே சிறந்ததுன்னு நிலைநாட்டி அதெல்லாம் பண்ணியிருக்காரு. எப்படி அவர் பல தடவை அந்த காலத்தில் ஒன்றும் வெயில் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கால் நடையாக போகணும். ஒரு தடவை இங்கேருந்து காஷ்மீர் போகிறதுக்கு நமக்கு பல மாதங்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது பல முறை போயிருக்காங்க. அவர் வந்து அதை விட இன்னொன்று ரொம்ப அற்புதமான எக்ஸாம்பிள் என்ன, ஆதிசங்கர வாழ்க்கையில் அவர் சன்னியாசம் வாங்கினோன்னே அம்மா அவர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிறார். என்னன்னா என்னுடைய கடைசி காலத்தில் நான் ஒன்று நினைச்சா என் முன்னாடி வரணும், வந்து எனக்கு ஈமா கடன் பண்ணணும் அப்படிங்கிற அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் அம்மாவோட கடைசி காலத்தில் அவர் நினைக்கிறேன் அதை போயிட போகிறேன், நீ பார்த்துக்கிறான். அப்போ அவர் வந்து ஹிமாலயாத்தி இருக்கார். அடுத்த நொடியில் அந்த காலடிக்கு வந்து விடுறாங்க. இதை உபயோகிச்சு தான் அவர் பண்ணி வராங்க. காலடிக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி அம்மாவுக்கு திவ்ய தரிசனம் கொடுக்குறாங்க. சிவன் ஏக காலத்தில் பரமசிவனையும் மகாவிஷ்ணுவும் சேர்த்து பார்க்குறான். கல்யாணம் அவ்வளோ கொடுப்பினாங்க. ஆதிசங்கர அதை பண்ண வச்சு அம்மாவுக்கு மன நிம்மதியை கொடுக்குறாங்க. அப்புறம் அவருடைய ஆவி திரிய மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் அமைதி பண்ணணும். அதனால் ஆதிசங்கர் அது இந்த மாதிரி அடிமா லெடிமா உபயோகிச்சிருக்கார். ஆனால் இதெல்லாம் அத்தியாவசியத்துக்கு உபயோகித்தார். தன்னுடைய ப்ராபர்ட்டியை பற்றிக்கிறதுக்காக யாரும் உபயோகிக்கல. அது அலவுட் அந்த மாதிரி. ஸோ இப்போ அனிமா லெடிமா பார்த்தோம். அடுத்தது போனோம். அடுத்தது மகிமா சரிமா. மகிமானாக்கா அனிமாவுக்கு ஜஸ்ட் ரிவர்ஸ். அனிமான இங்கிலீஷ் முக்கியம் பண்ணிக்கிறோம். மகிமான எவ்வளவு பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ. பூமியிலேருந்து ஆகாயம் மீட்டர் இருக்கிறதுக்கு மகிமா அவ்வளோ பெருசாக பண்ணிக்கிறது. சரிமானாக்கா இந்த வெயிட்லேருந்து ஆப்போசிட். என்னுடைய உணவை இவ்வளவு ஹெவியாக பண்ணிக்க முடியும், பண்ணிக்க முடியும். 1000 யானைகளுடைய வெயிட்டு தன்னோட உடம்பு. இப்போ வந்து மகிமா பார்க்கலாம். இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ராமனார் வந்து சிறு பையனாக வந்து திருவிக்கரமான மாதிரி இந்த உலகத்தில் முழு உலகத்தையும் ஒரே அடியில் வந்திருக்காங்க. ஏற்கனவே 24,000 மைல்ஸ். அப்போ வந்து அவருடைய ஒரு ஸ்டெப் வந்து 24,000 மைல்ஸ்னா இப்போ எவ்வளோ பெரிய கரியருக்கு அவர் எடுத்துருக்கணும். அந்த மாதிரி இந்த ரெண்டாவதுல வந்து ஸ்பேஸியாக இருக்குது. ரெண்டாவது ஸ்டெப்பில்
ரகுநாத் மகாபலி சக்கரவர்த்தி தலையில் அது ஒரு அற்புதமான இது. கிருஷ்ண பரமாத்மா தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை வந்து அர்ஜுனன் கொடுத்தார். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து ஆஞ்சநேயருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாறு பார்க்கணும். ஏன்னா வந்து அவர் அனிமா, லகிமா, மகிமா, கரிமா இந்த நாளையும் ஒட்டுக்க உபயோகிச்சிருக்கார். என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து மகேந்திர மலையிலேருந்து பெருசாக உடம்பு பெருசாக்கிட்டு போயிட்டு இருக்கார். ஆதாய மாற்றமாக லங்கையை நோக்கி போயிட்டு இருக்கார். அப்போ வந்து நிறையா அரக்கிகள்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அதில் வந்து சரசா அவள் வந்து அரக்கினால அவன் நல்லவன், இவரோட யுத்தம் பண்ணுறதுக்காக வரல. ஆனால் இவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து இவருடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக வந்துட்டு வழியில் நின்று எங்கே போகக்கூடாது அப்படின்னு நான் ராமகாரியம் போகிறேன், எனக்கு வழி விடுக்கிறேன். சரி உனக்கு வழி விடுறேன், ஆனால் நான் வைக்கிற ஒரு டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிட்டு அவனுக்கு வழி விடுறேன். என்ன டெஸ்ட்டுக்கிறான்? என்னுடைய வாய்ப்புள்ள நீ நுழைஞ்ச வெளியில் வரணும். நீ வாய்ப்புள்ள நுழைஞ்சு நான் அவனை முடிக்கிடுவேன், அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துக்கிறேன். சரி பரவாயில்லைன்னு அவர் வந்து உடம்பு அந்த இது மகிமா மூலமாக எத்தனை பெருசு பண்ணி கொடுக்குறேன். அவர் பெருசு பண்ண போனால் இவன் சரசம் வாயை பெருசு பண்ணிட்டே அவ்வளோ பெருசாகிடும் வாய். அப்போ என்ன பண்ணால் ஒரே செகண்டில் அவர் வந்து அது அனிமா லெகிமா உபயோகிச்சு கடுத்து தெரியாத மாதிரி சின்னதாக்கிட்டு வாய்க்குள்ள அழைத்து வந்துடுவார். அப்போ அந்த லெகிமாவில் வந்து ஒரு சிக்கன் வந்து 3000 மைல்ஸ் பர் செகண்ட் போகிறதுனால ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உள்ளே போயிட்டு வந்துடுவார். அதுக்குள்ள அவ்வளோ பெரிய வாய் அவரால் போட முடியாது. அதனால் அந்த போட்டியில் அவர் ஜெயிச்சிருவார். அது வந்து அவர் நாளையும் அவர் வந்து உபயோகிச்சார். சரி இப்போ இது போகலாம், அடுத்தது போகலாம். இப்போ டைம் மகிமா கரிமா பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வசித்துவம். வசித்துவம்னாக்கா இல்லை வசித்துவம் அப்புறம் பார்த்தோம். பிராப்தி பார்த்தோம். பிராப்தினாக்கா நம்ம ஏற்கனவே நம்ம கலோக்கியில் நம்ம பேசும்போது சொன்னோம், அந்த ஏதோ நினச்சேன், அது நடக்கும்னு நினச்சேன், நடக்கலை. இல்லை அந்த பொருள் கிடைக்கும்னு நினச்சேன், லாட்ரியில் பணம் கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்கல. எனக்கு அவ்வளோதான் பிராப்தி படிக்கும். பிராப்தினாக்கா என்ன அர்த்தம்னாக்கா தான் நினைத்ததை நினைத்த நேரத்தில் அடையக்கூடிய சித்திக்கு பிராப்தி என்பது. இப்போ நான் வந்து கை எப்படி கை இருக்கு, இப்போ கையை மூடிட்டு திறந்தாக்கா அதுக்குள்ள ஒரு கோல்டு சேர்த்து, அதுதான் பிராப்தி. இது வந்து உங்களுக்கு தெரியும் யார் இது பிராப்தி சித்தி பற்றி சாய்பாபா வந்து நினைச்ச நேரத்தில் சிவலிங்கத்தை அவங்க பார்த்தீங்கன்னா நினைச்ச நேரத்தில் கோல்டு சேர்த்தையும் அது நம்ம பார்க்க போகிறேன். உபயோகித்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி பிராப்தினா அது நினைச்சது நினைச்ச நேரத்தில் அடைகிறது. அடுத்து பிராகாமனம். பிராகாமனா பரகாய பிரவேசம். பேரிலிருந்து தெரியாது. பரகாயனா பிற உணர்வில் புகுவது. அதுக்கு வந்து தமிழில் வந்து கூடுபாய் வித்தைன்னு சொல்றாங்க. இது வந்து பல பேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமான உதாரணம் வந்து திருமூலன்னு சித்தர் தான் தெரியும். அவர் வந்து ஆகாய மார்க்கமாக போயிட்டு வந்து ஒரு மூலன் அப்படிங்கிற பேரில் ஒரு மாட்டு இடைய கிருஷ்ணன் மாதிரி அவன் மாடை மேய்க்கக்கூடிய அவன் வந்து மாடை மேய்ச்சிருக்கும் போது இறந்து போயிட்டான். இறந்து போய் அவனை கடல் போட்டியில் இருக்கு. அப்போதான் போயிருக்கான். பசுமாடெல்லாம் சுற்றி வந்து ரொம்ப சோகமாக பார்த்துருக்கு. இது நம்மளுடைய எஜமான இறந்து விட்டாங்க. அப்போ அந்த பசுமாட்டு மேலே கருணையினால அவர் கீழே வந்து தன்னுடைய உடம்பை வந்து ஒரு ஓரத்தில் கிடத்தி அதிலேருந்து அதாவது எப்படின்னா பரகாயம் பிரவேசம்னா தன்னோட உடம்பு ஒரு இடத்துல கிடத்தி தன்னுடைய ஆன்மாவை பிரித்து மூச்சு காக்கவோட வெளியில் கொண்டு மூக்கு வழியாக வந்து அப்போதான் இருந்திருக்கிற ஒரு இன்னொரு உடம்பு புதுதாக இருக்கிறபடி இன்னொரு உடம்பு வந்து நுழையாது. அவருடைய மூக்கு வழியாக உணர வேண்டும். ஏன் அப்போதான் இருந்திருக்கிறேன்னா இழந்து பல நேரம் ஆச்சுன்னா அந்த உடம்பு பிரயோஜனம் தான் போயிடும். வழி போயிடும்னா புதியதாக இருந்த உடம்பில் விளைந்து அந்த உடம்பிற்கு இயக்கத்தை கொடுத்து அதற்கு உயிர் கொடுப்பது. அதுதான் பரவாயில்லை. மூலங்களோட உடம்புல வந்து திரும்ப வந்து மூலனுக்கு உயிர் கொடுத்துட்றான். இவருடைய உடம்பு ஒரு வாக்கியம் வச்சுட்டு வந்துடுறான். இன்னும் எதுக்காக வராங்க, இந்த பசுமாடெல்லாம் நம்முடைய இடத்துல கொண்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த பசுமாடை கூப்பிட்டு அதை அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கு ஆகாரத்தை விட்டுட்டு திரும்பி வந்து தன்னோட உடம்புல புகுத்துக்காக உடம்புக்கு போயிடும். வனவிலங்குகள் உடம்பு சாப்பிடும். அதனால வேற வழி இல்லை. இந்த மூலனோட உடம்புலேயே பல வருஷங்கள் இருக்காங்க. அவன் 3000 வருஷம் வாழ்க்கை வீட்டில் தெரியும். பல வருஷங்கள் அந்த உடம்பே இருக்கு. அதனால தான் அவன் பேரே திருமூலர். அவன் பேர் மூலர். அந்த உடம்பை இருக்கிறது திருமூலர்ங்கிற பேர் வந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு நாட்டினுடைய ராஜா சொல்லிப்படுறாங்க. ரொம்ப நல்ல ராஜா. அதனால இந்த ஜனங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ராஜாவோட இந்த மகாராணி இருக்கும் ரொம்ப கடைசியில் இருப்பான். அப்போ இவர் வந்து அந்த ராஜாவோட உடம்புக்கு வந்து அவங்க ராஜாவுக்கு
உயிர் கொடுக்குறார். மூலன் அவனுடைய உடம்பை விட்டுட்டு ராஜாவோட உடம்பு பெறார். அப்புறம் பல வருஷங்கள் அந்த ராஜ்யத்தில் ரொம்ப அற்புதமாக ஆட்சி பண்ணுறார். அதுக்கப்புறம் வந்து இந்த ராணி பண்ற சில தொந்தரவுகள்னால அவர் அந்த ராஜாவோட உடம்பையை அந்த கிடத்திட்டு ஒரு பிராமண சிறு பையனுடைய உடம்பை கொடுத்து அந்த உடம்புலேயே அவர் கடைசியில் முக்தி அடைஞ்சிருக்கார், சமாதி அடைஞ்சிருக்கார். இதுதான் திருமூலர் உடம்பு. அப்புறம் ஆதிசங்கரர் பெரியவங்களுக்கெல்லாம் அந்த சம்வாதம் மண்டல கிருஷ்ணரோட சம்வாதம் பண்ணிட்டு அவருடைய மனைவி சரஸ்வதியோட அம்சம் அவளோட வாதம் பண்ணும்போது ஜெயிக்கிறார் பழகத்தில். ஆனால் கடைசியில் அவர் வந்து கணவன் மனைவியனுடைய உறவு பற்றி கேட்டால் எனக்கு தெரியல, இவர் வந்து சன்னியாசி, அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் போய் தெரிஞ்சுக்க வரேன்னு சொல்லிட்டு தன்னோட உடம்பை வந்து ஒரு குபேர சிஷியர்கள் உடம்பை பார்த்துட்டு போயிட்டு தான் உடம்புலேருந்து வெளியில் வந்து அந்த ராஜா வந்து ஒரு செத்து போயிருக்கார். அவருடைய உடம்புல போய் உழைச்சி உயிர் கொடுத்து அந்த ராணியோட கொஞ்ச நாள் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு திரும்ப அந்த ராஜா அவருடைய உடம்புலேருந்து வெளியில் வந்து தன்னுடைய உடம்பை வந்து சம்வாதத்தை கலந்து ஜெயிச்சிருக்கிறார். ஜெயிச்சு அப்படின்னா மண்டல கிருஷ்ணருடைய பிரதம சிஷியர் ஆகிடுறார். ஆதிசங்கர் ஜெயிச்சதுனால அவருக்கு அடிமை விஷயம் இருக்கிறார். அதனால பரகாய பிரவேசம் நடந்துட்டு இப்பவும் நடக்கிறது. இப்பவும் வந்து தொழில் வேலையில் போனாக்க பல சித்தர்கள் வந்து பாம்பு ஒடியமாகவும் சிங்கம் பொடி ஒடியமாகவும் இருந்துட்டு இருக்காங்க. பரகாய பிரவேசம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை முடிச்சிடலாம். இப்போ வந்து என்னாச்சு, 6 சித்தி பார்த்தோம்னா அடிமா லலிமா அடிமா லலிமா, அப்புறம் பிராப்தி, பரகாய பிரவேசம். அதுக்கடுத்து வந்து வசித்துவம், ஈசத்துவம். வசித்துவம்னாக்கா நம்ம பார்க்குற யாரையுமே நம்மளுடைய வசீகரம், நம்ம வசீகரம் பண்ண முடியும். வசியம் செய்து நாம் நினைக்கும்படி அவர்கள் செய்யும்படியான ஒரு நிலையை அடைவது. நம்ம சொல்கிற பேச்சை அவள் அப்படியே கேட்பாங்க, பொறுப்பை கேட்பாங்க. நம்ம மனதில் நினைக்கிறத அவர் செய்வாங்க. அதுதான் வசித்துவம். அடுத்தபடியாக ஈசத்துவம். ஈசத்துவம்னாக்கா இந்த 7 சித்திகளையும் அடைஞ்சிருக்கிற 8வது சித்தியில் அனைத்து வளங்களையும் படைத்தவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார். ஈசனுக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி இவர்களுக்கு முதல்கிறார். ஈசன் இதான் சித்தி. நம்ம காட்டுக்கு பண்ண உண்மையான சித்தியம் இந்த அஷ்ட சித்திகளின் வடிவாக இருப்பவளும் அம்பிகையே. அந்த அஷ்ட சித்திகளையும் வரமாக அளிப்பவளும் அம்பிகையே. சித்தியும் அம்பிகை. அடுத்து சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பராசக்தி. இந்த சித்திகளை தன்னுடைய அடியவர்களுக்கு வழங்கக்கூடிய தெய்வமாக திகழும் பராசக்தி. பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும். சக்தி தோன்றுவதற்கு காரணமான சிவமும். கொஞ்சம் கண்டவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ரீகேப் பண்ணால் ஞாபகம். ஏன்னாக்கா ஏற்கனவே பார்த்தோம், முதல்ல ஆதிபராசக்தி இருக்கு. வெகுணம் பரவணும், வெகுணம் பரவணும், முதல்ல ஆதிபராசக்தி வந்தவுடனே ஒரு ஃபைன் மோமெண்ட்ல ஜெகத்தை படைக்கிறாங்க. இப்போ படைக்கிறதுக்கு படைத்தல் காத்தால் அழைத்தலுக்காக பிரம்மா விஷ்ணு சிவனும் இவருக்கு தன்னுடைய தொழிலை பண்ணுறதுக்கு சக்தி கொடுத்தாங்க. அதுதான் பார்த்த பிரம்மாவுக்கு வந்து ஞானத்துக்கு அதிபதியான சக்தியும், அடுத்திருந்து காக்கிறதுக்கு தேவையான பொருள் சக்தியான மகாவியம், சிவபெருமானுக்கு சக்தியையும் கொடுக்குறாரு, உமாதேவியும் கொடுக்குறாரு. அதனால என்ன சொல்றாருனாக்கா, இந்த சக்தி தோன்றுவதற்கு ஆதிபராசக்தி அது அல்டிமேட் பொறுத்து இந்த சிவபெருமானுக்கு சக்தியாக கொடுக்கப்பட்ட அந்த சக்தி தோன்றுவதற்கு காரணமாக இருந்தால் சிவபெருமான். அவருக்கு சக்தி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சக்தியை உருவாக்கணும். அந்த மாதிரி சக்தி கிடைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும். தவம் முயல்வார் மெய்ப்பொருளை தேடி தவம் செய்பவர்கள், மெய்ஞானத்தை தேடி தவம் செய்பவர்கள், அவர்களுக்கு தவத்தின் பயனாக கிடைக்கக்கூடிய முக்தியாக இருப்பவளும் அவருடைய முக்தி நிலை அடைந்தோம்னா அவளை உணர்ந்துக்கிறோம். சரியான முக்தியாக இருப்பவனும் அவளே, அந்த முக்தி நிலைக்கு கூட்டி செல்பவனும் அவளே. முக்தியும் முக்திக்கு வித்தும். முக்திக்கு வித்துன்னா என்ன சொல்றோம்னா, வித்து தான் ஆதாரம். ஒரு மரம் உடைச்சி விதையை வந்து நிலத்தில் நட்டோம்னா அதுல குருத்து வருது. குருத்து வந்ததுக்கப்புறம் குருத்து பெருசாகி மரம் வருது. மரம் பெருசாகி அதில் வந்து பூ பூக்குது. பூவிலேருந்து கனி வருது. கனியிலேருந்து இன்னொரு வித்து வருது. அதனால இது சைக்கிள் போயிட்டு இருக்கு. சொல்லுவாங்க வித்து முதலையா விஷம் முடியாது, அது இன்னும் போயிட்டே இருக்கு. கரணியால் ஆரம்பிச்சு சுத்திக்கு வித்துனாக்கா, சுத்திக்கு ஆதி காரணமாக இருக்கக்கூடிய வித்து. என்ன ஆதி காரணம்னா
கேட்டா நம் மனதில் நாம் மெய்ஞானத்தை அடைய வேண்டும், முக்தி நிலையை உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு ஈடுபாடு, அதுதான் வித்து. இந்த ஈடுபாட்டிலே தான் நம்ம வந்து செயல்புரிய போகிறோம். அந்த ஈடுபாடை கொடுப்பவளும் நம்பிக்கையே அப்படிங்கிறது. புத்திக்கு வித்தாய் இருக்கவனும் அவன். அப்புறம் வித்தாகி உழைத்தெழுந்த புத்தியும். ஒரு விதையை வந்து போட்டோம்னாக்கா அது தூத்து விளையிற மாதிரி இந்த விளைவு காரணமாக முக்தி வேண்டும் அப்படிங்கிற ஈடுபாடு விளைவு காரணமாக என்ன முளைச்செழுதுன்னா ஞானம் தான். இந்த ஈடுபாடு காரணமாக நம்ம வந்து தவம் செய்கிறோம், தவத்தின் காரணமாக நம்ம வந்து ஞானம் கிடைக்கிறது. அதுதான் புத்திங்கிற. புத்தினா ஞானம். வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் மெய்ஞானமும் புத்தியும் உள்ளே புறக்கும். புறக்கும்னாக்கா காப்பாற்றம். இந்த புத்தியில வந்து ஞானம் வந்துருக்கு. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஞானம் அழியாம இருக்கணுமே முக்தி நிலையை உணர முடியும். ஞானம் அழிக்கணும். ஞானத்தை அழிக்கக்கூடிய சக்திகள் பல இருக்கிற சூழ்நிலையில ஒரு கூடா நட்பு வந்ததுன்னா அதனால ஞானம் அழியல. இந்த மாதிரி நம்ம வந்து வேற விதமாக போகாமல் நம்மை காப்பவளும் அவளே அப்படிங்கிறாங்க. இந்த ஞானத்தை தருவோடும் அவளே. ஞானம் வேண்டும் என்ற விளைவை தருவோம் தான் வித்து. அப்புறம் முளைத்தெழுந்த புத்தி வந்து இந்த இதனால விளைவுனால நம்ம தவத்தில் ஈடுபட்டு அதனால கிடைக்கக்கூடிய ஞானம். அப்புறம் அந்த ஞானம் நிலையாக நமக்கு இருப்பதற்கு அதற்கு காவல் செய்வதும் அவளே. அதனால புறக்கும் புறக்குன்னா காவல். புத்தியினுள்ளே புத்தியினுள்ள இந்த ஞானத்தை காப்பாற்றக்கூடிய புறத்தை அன்றைய புறத்தைன்னு திருப்புறக்குந்தரி. 3 உலகங்களிலும் சிறந்த தனக்கு ஈடு இல்லாத அழகி இருக்கிறார். இந்த 3களின் தலைவி என்ற 3களின் தலைவி என்ற படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3களுடைய தலைவி புறத்தை அல்லவா அப்படின்னு அன்றே கருத்து என்னை ஆண்டு கொண்டார். அன்றேனா பொழுதே பல ஜென்மங்கள் முன்னாடி என்னை வந்து நான் ஆட்கொண்டார். அதனாலதான் எனக்கு வைப்பொடியா இருக்கேன். ஞானம் வந்து இந்த ஜென்மத்திலே உன்னையே நான் நினைத்துக் கொண்டிருக்கேன். அன்றே எனக்கு வந்து நீ என்னை நீ ஆட்கொண்டாய்னு அர்த்தம். என்னை தீய வழியில் செல்லாமல் தடுத்து ஆட்கொண்டாய். இப்போ வந்து சுந்தரர் வரலாறுலையும் அவர் வந்து இளையர மாநிலத்தில் போனப்போ அவர் வந்து சிவபெருமான் போய் தடுத்து ஆட்கொண்டு வந்து தனக்கு அடிமையாக தன்னுடைய அடியாரா ஆக்கிக்கிறார். ஆனால் சுந்தரர் பெரிய பதவியை கிடையாது. இல்லைன்னா ஒரு சாதாரண சம்சாரியா போயிருக்காரு. அதனால ஆட்கொள்வதான அம்பாளுக்கு ஏதோ வழியில போயிருக்க வேண்டிய என்ன நீ தடுத்து ஆட்கொண்டு வந்து உன்னுடைய அடிமையாக்கினாய், உனக்கு அடியவனாக்கினாய். அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய். ஆனா நீ என்ன பாதியில கைவிடக்கூடாது. நான் இப்படியே இருக்கேன். ஒன்றதல்ல என்கிட்ட நான் உன்னை ஆட்கொள்ளையே இருப்பான். நான் எப்போ ஆட்கொண்டேன்னு நீ சொல்லிடாத. ஒன்றதல்ல என்கிட்ட அன்றே உனக்கு உன்னுடைய தகுதிக்கு அது சிறப்பானதா அங்க சொல்லாத. சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சொல்ற பயம் சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லாத. அன்றே உனக்கு அப்புறம் இனி நான் என் செய்யணும். ரெஸ்பான்சிபிலிட்டி அம்பாள்கிட்ட கொடுத்துருக்கேன். நீ வந்து என்னை தடுத்தாடு போட்டுட்ட. அதனால நான் என்ன பண்றாலும் நான் வந்து என்னை திருப்பி நீ இந்த வழிக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனாலதான் இனி நான் என் செய்யணும். நான் வந்து கூடாத சேர்க்கையோட போய் நான் ஏதாவது தவறு பண்ணா கூட என்னை திருப்பி கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறார். இனி நான் என் செய்யணும். நடுக்கடலும் வென்றே வேணும். கடல்ல விழுந்தாக்கா நம்ம புரிய பெறுவோம்னு தெரிஞ்சுட்டு அவன் வந்து இந்த உலக இன்பங்கள் மேல ஈடுபட்டு அதுதானே சொன்ன ஆசைகள் வந்து பலவே இல்லாதது. சமுத்திரம் மாதிரி நீலாகலம் ஆழம் எல்லாத்தையுமே தடை இல்லாத தடை காணாத சமுத்திரம் மாதிரி இந்த ஆசைகள் வந்து ஆசைக்கு தீனி போட்டு மாடாது. ஆசைகள் ஆசைப்படுற அத்தனையும் கிடைச்சாலும் புதுசா ஏறதோங்கிற ஆசை. அதனால அது எல்லையே இல்லாதது ஆசை. அந்த மாதிரி ஆசை கடல் தான் சொல்றாங்க. நடுக்கடலும் சென்றே வந்து இந்த ஆசைங்கிற கடல்ல நம்ம விழுந்து அது மூலமா நான் கெட்டு போறதா இருக்காங்க. நீ வந்து என்ன தடுத்தாட்டு திரும்பவும் உனது அடியவனாக என்னை மாற்ற வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா அம்பாளை கொடுத்துருக்காரு இந்த பாட்டில். சென்றே வேண்டும் கரையேற்றதே நீ திருவுள்ளமே. உன்னுடைய திருவுள்ளம் நீ கொண்ட என் மீது கொண்ட கருணையின் காரணமாக நீ என்னை திரும்ப கரையேற்றுவாய். உனது பாதைக்கு அழைத்து வருவாய். மோட்ச பாதையில் என்னை திரும்ப ஈடுபடுத்துவாய் அப்படின்னு அவர் ஒரு இது போட்டுக்கிறார். ஒரு கிளாஸ் போட்டுக்கிறார். நான் பக்கத்தவே எங்கேயா போயிட்டேன்னா
எனக்கு திரும்ப கொண்டு வந்து நீ சேர்க்கணும் அப்படிங்கிறார். கரையேற்று வந்து நீ திருவிழா அப்படின்னு ஒன்றே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒன்றாய் ஒரு பின்னாடி ஒரு பாட்டு வரும், ஒன்றாய் அருவி பலவாய் நீண்டு. அது முதல்ல வந்து சிங்குலர் சோர்ஸாக இருந்தார் பாட்டு, அதாவது சகுன பரப்புறமும் அம்பிகை. அதுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த கோணம்லாம் வந்தது. இப்போ கோணம் வரும்போது பழதாயிடுது, பழாயிடுது. ஆனால் அவர் வந்து சிங்குலர் சோர்ஸ் அதுதான் அத்வைதம் எல்லாம் சொல்றது. அனைத்தும் ஒன்றில் அடக்கம். வெவ்வேறாக நம்ம மாயத்தோட்டம் படித்தாலும் அனைத்தும் ஒன்றில் அடக்கம். அதனால ஒன்றாய் ஒன்றே சொல்லி நம்ம பல உண்மைங்கிறார். ஒன்றாய் இருந்து பலவாய் இருக்கு, அதே அர்த்தம் தான் இல்லை. ஒன்றே ஒன்றானவளே, அனைத்துக்கும் மூல காரணமானவளே, ஒரே ஒரு பொருளானவளே, அனைத்தும் உண்மையிலிருந்து தான் மாய தோற்றங்களாக பிரதிபலிப்பாக இருக்கின்ற அதுதான் உண்மை. மற்றவர்களே உண்மை என்று நம்பினால் அது ஒரு மாயம் தான். உண்மையா இருக்கிறது நீதான். ஆனால் ஒன்றிலேருந்து பல உருவங்களே நீ தோற்றுவித்தாய், பல உருவே. அதுதான் நம்ம விவசாயத்தில் வகுப்பான பல உருவே அருவே உருவம் அந்த நிர்குண பரபிரமமா இருக்கணும், சகுண பரபிரமமா இருக்கணும், உருவம் இல்லாதது நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு எட்டுவதற்காக தன்னை பல தோற்றங்களால் மாற்றிக்கொண்டவர்களுடைய அவர் அருவமானவர். வந்து நம்ம அனுபவத்திலே வரும் உருவாய் அருவாய் பதாய் அவர் இருக்கவும் நேரம் இல்லாமல் இருக்கார். உருவமாகவும் நமக்கு தோற்றம் கொடுக்குறார். ஆனால் நமக்கு வந்து அருவமாக இருந்தால் நமக்கு தெரியாது, புரிஞ்சிக்க முடியாது. நம்ம அவரை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உருவமாக தோற்றம் கொடுக்குறார். அதே தான் ஒன்றானவளே, பல உருவானவளே, அருவமானவளே, என் உமையவளே என்று இந்த உண்மை கொண்டாங்க. நீ எனக்கு சொந்தம், நான் ஒன்று அடியவன், எனவே நீ எனக்கு சொந்தமானவன். உமையவளை உமைங்கிற உமாங்கிற அப்பாவுடைய திருநாமம் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாமம். பல இடத்துல என் உமையவளே சொல்லும். உமையும் உமையொரு பாகரம் திருப்ப அர்த்தநாரீஸ்வரர் ஏக உருவில் வந்து உமையும் உமையொரு பாகரம் ஏக உருவில் வந்து புரியிருக்காங்க. இந்த கேரளை சொல்லியிருக்கோம். உமையும் உமையும் ஒரு பாகம், அவர் உண்மையை தனது இடது பாகத்தில் கொண்ட சிவபெருமானும் ஏக உருவில் அர்த்தநாரீஸ்வரர் உருவில் வந்து இங்கு யமயம் யமைனா தன்னை வந்து சொல்லாமல் தன்னையும் தன்னை போன்ற மற்ற அம்பிகையை அடியவர்களே சொல்லலாம். யமயம் அவர் தான் வந்து எப்பவுமே சத்சங்கத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அவரோட சேர்ந்து பல அடியவர்கள் சேர்ந்திருப்பார்கள். அம்பிகையை வேண்டியிருப்போம் தனக்கு கொண்டு வேண்டிக்காம மற்ற அடியவர்களுக்கும் சேர்ந்து வேண்டி கொள்கிறார். யமயம் நமக்கு அன்பு செய்ய வைத்தார். அன்புனாக்கா அன்பு மிகுதியினால் உண்டாவது பக்தி. அந்த அன்புனாக்கா பக்தின்னு எனக்கு உண்மையில பக்தி செய்து வழிபாடு செய்து தவம் செய்ய வைத்தார், அன்பு செய்ய வைத்தார். இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை. என்னுடைய இத்தனை மகிமைகளையும் தெரிந்து கொண்ட பின் நான் எதற்காக வேறொரு சமயத்தை பற்றி வேறொரு மதத்தை பற்றி நினைக்க வேண்டும்? ஏற்கனவே அவர் பாட்டில் ஆகும். இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை. ஈன்றெடுத்தால் ஒரு தாய் இல்லை. இந்தாளா இந்த நாளைக்கு நான் வந்து என்னோட கர்ப்பத்தில் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்சுக்குது இந்த பிறவிதான் என்னுடைய கடைசி பிறவி. உடைத்தனை வஞ்சம் பிறவி நம்ம பாட்டில் பார்த்தோம். பாஸ்டர்ஸ்லேயே பாடுறாங்க, என்னுடைய பிறவி பிறப்பு இறப்புங்கிற சங்கியை தான் வாங்க நீ வந்து உடைத்து விட்டாயின்னு பாஸ்டர்ஸில் பாடுறோம். எனக்கு இதுதான் கடைசி பிறவின்னு அவருக்கு தெரிஞ்சு விடுது. இதுக்கப்புறம் நான் உன்னுடைய திருவடி வந்து சேர்ந்து விடுவேன், முக்தி நிலையை அறிந்து விடுவேன் அப்படிங்கிறது அவருடைய திடமான நம்பிக்கை. அதனால அவர் என்ன சொன்னார், இனி ஈன்றெடுத்தால் ஒரு தாயும் இல்லை அப்படின்னா இதுதான் என் கடைசி பிறவி. இந்த பிறவியில் யார் எனது தாயாராக இருந்தாலோ அவள்தான் எனது கடைசி தாய். இனிமேல் நான் இறந்த பிறகு இன்னொரு பிறவி எடுக்கப் போவதில்லை. எனவே நான் இன்னொரு தாயின் கர்ப்பத்தை யோனியை நாடி செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு இனிமேல் இருக்கும் ஒரே தாய் ஜெகன்மாதாவான நீயே ஜனனி. ஜெகத்காரணம் சொல்லி அந்த ஜனனியான அம்பிகை நீ மட்டும்தான் எனக்கு தாய். இனி மனிதவர்கள் வந்து இல்லை மற்ற விலங்குகள் பல தாய்களே பல கோடியெல்லாம் எனக்கு பாட்டில் பద్ధதிகள்
சொல்றோம். அந்த மாதிரி பல கோடி அந்த தாய்களின் கர்ப்பப்பையை நாடி செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இனி இல்லை அப்படிங்கிறார். இனி என்ன ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. அது வந்து வஞ்ச புகழ்ச்சி அடி, அதாவது ரொம்ப உயர்வு நகர்ச்சி அடி, மோசமாக சொல்லி நல்லதா புரிய வைக்கிறது. ஈன்றெடுப்பால் ஒரு தாய் இல்லைன்னு சட்டுன்னு பார்த்தா ஓ இனிமே எனக்கு வந்து எந்த தாயும் எனக்கு கர்ப்பத்தை இடம் கொடுக்க மாட்டான் அப்படின்ற அர்த்தம். அர்த்தம் இது மாதிரி எனக்கு வந்து தேவையில்லை, எந்த தாயின் கர்ப்பப்பையும் எனக்கு தேவையில்லை. ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. அமையும், அமையும்னா அடக்கும் முடியும், இதோட முற்று பெறும். என்ன அமையும்? அமையூர் தோழிய மேல் வைத்த ஆசையுமே. பல பிறவைகள் எடுத்து பல மங்கையர் மேல் நான் ஆசை கொண்டிருக்கிறேன். அமையூர் தோழியர்கள் நான் சொன்னாக்கா மூங்கையை போன்று ஒருவருக்கான தோழிகளை உடைய பெண்கள் அமையூர் தோழியர். அப்படிப்பட்ட பெண்களின் மேல் நான் வைத்த ஆசை அடக்கேன். இது பிறவியே இல்லைன்னா அப்புறம் எடுத்துக்கு ஒரு ஆசை வந்து ரெண்டு தானே கொஞ்சம் ஆசை வந்துட்டு மேல் வைத்த ஆசையுமே பாட்டு பார்க்க முடியுமா? பாடுவீங்க. Bye.